எரேமியா 51 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். In Tamil it's written, Israel is the tribe of my inheritance. In English it says, Israel is the rod of my inheritance. இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம் என்று தமிழில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பின்படி இஸ்ரவேல் அவருடைய கோலாகிய சுதந்திரத்தின் கோலாயிருக்கிறது. Israel is the rod of my inheritance. என்னுடைய சுதந்திரத்தின் கோலாய் இஸ்ரவேல் இருக்கிறது என்று சொல்கிறார். So now we are all God's people. நாம் எல்லாரும் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். Every human being is God made, not monkey made. ஒவ்வொரு மனிதனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவனே தவிர ஒரு குரங்கினால் சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. At the same time, although we are made by God, we have to become God's inheritance. அதே நேரத்தில் நாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவனுடைய சுதந்திரமாய் நாம் மாற வேண்டும். Just like God is our heaven, we are God's heaven. எப்படி தேவனே நமக்கு பரலோகமாய் இருக்கிறாரோ அதே வண்ணமாக நாம் தேவனுக்கு பரலோகமாய் இருக்க வேண்டும். இருக்கிறோம். See, his all his desire, all his passions, all his love, all his attention, all his burdens are all concerning us. அவருடைய எல்லா முழு பாரமும் முழு பொறுப்பும் முழு வேலையும் முழு உத்தரவாதம் யாவும் நம்மை குறித்தே காணப்படுகிறது. His love, his compassion, அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் his attention, அவர் நம்மேல் வைக்கிறதான கவனமும், it's all focused on us. அது எல்லாம் நம்மேல் மாத்திரமே ஈர்க்கப்பட்டிருக்கிறது. At the same time, he cannot claim ownership of us till we surrender. அதே சமயத்தில் நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் மட்டும் நம்மை குறித்து அவர் சொந்தம் பாராட்ட முடியாது. Or he cannot claim us to be his inheritance. அல்லது அவருடைய சுதந்திரமாக அவர் உரிமை பாராட்ட முடியாது. So to become his inheritance is a process. அவருடைய சுதந்திரமாகுதல் என்பது ஒரு வழிமுறையாயிருக்கிறது. Now in the Old Testament, God chose a small group of people called the Israelites. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சிறிய கூட்டமாக இஸ்ரவேலரை தேவன் தெரிந்து கொண்டார். God wants every human being in the world to become his inheritance. இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல மனிதகுலம் யாவும் தன்னுடைய சுதந்திரமாகும்படி தேவன் விரும்பினார். But to become their inheritance, God had to first choose one group of people and through them make the whole world his inheritance. இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய சுதந்திரமாக மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் ஒரு முதலாவதாக ஒரு சிறிய கூட்டத்தை தன்னுடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக முழு உலகத்தையும் தேவன் தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள விரும்பினார். So Israel would become the rod of his inheritance, or they will be the ones who teach the world who God is and about God's laws. ஆகையினாலே இஸ்ரவேலர் தான் தேவனுடைய சுதந்திரத்தின் கோலாய், அல்லது மற்ற வார்த்தைகளை சொல்ல போனால் யார் தேவன் என்று ஜனங்களுக்கு படிப்பிக்கும்படியாகவும் ஜனங்களை தேவனிடத்திற்கு நடத்தும்படியாகவும் அப்படி தேவன் செய்தார். That's why they called his rod. ஆகையினால் தான் அவர்களை அவர் கோல் என்று அழைக்கிறார். So just like small children who are mischievous are disciplined with a rod, God was going to use or wanted to use Israel to discipline the whole world and bring them under his law. எப்படி சிறு பிள்ளைகள் குறும்பு செய்யும் பொழுது ஒரு ஆசிரியர் கோலினால் எடுத்து அந்த பிள்ளையை மிரட்டி ஒழுக்கத்திற்கு கொண்டு வருவது போல முழு மனித குலத்தையும் கொண்டு வரும்படியாக இஸ்ரவேலரை தேவன் தமது கோலாய் தெரிந்து கொண்டார். Now in one sense of speaking, that has happened. ஒரு காரியம் நடந்த ஒரு காரியம் உண்டு. In one sense of speaking, நாம் ஒரு அர்த்தத்தில் சொல்ல போனால் this has happened. இது நடந்ததே. See, you look at our Indian constitution. நம்முடைய இந்திய அந்த சட்டங்களை பார்க்கும் பொழுது, where did it come from? அது எங்கே இருந்து வந்தது? From the Britishers. அது ஆங்கிலேயரிடத்திலிருந்து வந்தது.
how did they get their laws? அவர்கள் தங்களுடைய சட்டங்களை எப்படி உண்டாக்கினார்கள்? It's a Christian nation from the Bible. அவர்கள் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் இருந்தபடியினாலே இந்த பைபிள் வேதத்திலிருந்து அவருடைய சட்டங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். The Bible laws are what the Jews follow. வேதத்தில் இருந்த சட்டங்களை தான் யூதர்களும் பின்பற்றியதே. So when the British Empire spread across the world, what happened was the laws of the Jews, which was now transferred to the Christians, was now transferred by the British all over the world. இந்த முழு உலகத்திற்கும் இந்த ஆங்கிலேய அந்த போர் சேவர்கள் பரவி காணப்பட்ட பொழுது அவர்கள் பின்பற்றியதான அந்த சட்டதிட்டங்கள் யாவும் வேதத்தின் சட்டதிட்டங்களாக இருந்தன. அந்த வேதத்தின் சட்டதிட்டங்கள் யாவும் ஏற்கனவே யூதர்கள் அவர்கள் கடைபிடித்ததான சட்டதிட்டங்களாக இருந்தன. So although man in one sense of speaking has understood the law of God, man has still not become his inheritance. ஒரு பார்வையிலே மனிதன் தேவனுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாலும் கூட இன்னும் அவன் தேவனுடைய சட்டதிட்டங்களை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. Sad to say, Israel, who was supposed to be God's rod telling others how to live, they had to be disciplined with a rod. துக்கமான காரியம் என்னவென்றால் மற்ற ஜனங்கள் யாவருக்கும் இஸ்ரவேலர்கள் ஒரு கோலாய் இருந்து எப்படி சட்டதிட்டங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று படிப்பிக்க வேண்டியதான அவர்களே இன்றைக்கு ஒழுக்கமற்று போனபடியினாலே அவர்களை ஒரு கோலினாலே சட்டதிட்டத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கொண்டு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Imagine a policeman being beaten by a lathi. உதாரணமாக ஒரு போலீஸ்காரனை லட்டியிலால் எடுத்து மற்றவர்கள் அடிப்பார்களே ஆகில் that's something that shouldn't happen. அப்படி நடக்கக்கூடாத ஒரு காரியம் அது. He should beat others, he should discipline others, but he needs discipline. அவனே மற்றவர்களை ஒழுக்கத்திற்குள்ளாய் கட்டுப்படுத்த வேண்டிய அவனை இப்பொழுது அதே லட்டி எடுத்து அவனை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். So what happened, this Israelites, though they were supposed to teach others, now God allowed others to come and discipline them. மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டியதான இந்த இஸ்ரவேலர்கள் இப்படி போனபடினாலே தேவன் மற்றவர்களை கொண்டு இஸ்ரவேலருக்கு சட்டதிட்டங்களை படிப்பிக்க அனுமதிக்கிறார். So shame on you, Israel. இஸ்ரவேலே உனக்கு வெட்கமாயிருப்பதாக. Now because they failed, now God is using us in these New Testament times. அவர்கள் தோற்று போனபடினாலே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நம்மை பிரயோஜனப்படுத்துகிறார். Now have we risen to the standard of teaching others? நாம் மற்றவர்களுக்கு போதிக்க கூடியதான அந்த தரத்தில் நிலவரத்தில் வந்து விட்டோமோ? Many years ago there was a song I heard. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்ட ஒரு பாடல் உண்டு. This first line is, your walk talks more than your talk talks. உன்னுடைய அந்த முதலாவது அந்த பாட்டின் முதல் வரி என்ன சொல்லுகிறது என்றால், உன்னுடைய நடத்தை தான் உன்னை குறித்து பேச வேண்டுமே தவிர உன்னுடைய பேச்சல்ல உன்னுடைய நடத்தை குறித்து பேச வேண்டியது. உன்னுடைய பேச்சு பேசுகிறதை பார்க்கலும் உன்னுடைய நடக்கை பேசும். Your walk talks more than your talk talks. உன்னுடைய பேச்சு பேசுகிறதை பார்க்கலும் உன்னுடைய நடத்தை அதிகமாய் பேச வேண்டும். So I can preach 1,000 words here and no one need listen to me, but how I live is the question. நான் இங்கே ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிக்கலாம், அது யாரும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் எப்படி நடக்கிறேன் என்பதே அதிகமாய் அது பேசுகிறதா இருக்கிறது. So have we risen to that standard where people can watch us and emulate? மற்றவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய ஜீவியத்தை பிரதிபலிக்க கூடியதான அந்த தராதரத்திற்கு நாம் வந்து விட்டோமா? Or have we become like the Israelites who ourselves need a rod to be disciplined? அல்லது இஸ்ரவேலர்களைப் போல நாமே நம்மை ஒரு ஒழுக்கத்திற்குள்ளாய் கொண்டு வர வேண்டிய அந்த கட்டத்தில் காணப்படுகிறோமா? Now at this particular stage today in our state, now we are not in the teaching age, we are in the disciplining age. That's we are being disciplined, we are under the rod. இப்பொழுது இருக்கிறதான இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் மற்றவர்களை படிப்பிக்கிறதான அந்த நிலவரத்தில் இல்லாதபடிக்கு மற்றவர்கள் நம்மை நாமே ஒழுக்கத்திற்குள்ளாய் கொண்டு வர வேண்டிய அந்த கோல் நமக்கு அவசியமாயிருக்கிற அந்த நிலவரத்திற்கு நாம் இருக்கிறோம். So shame on you, shame on me. ஆகினாலே உங்களுக்கும் எனக்கும் வெட்கமாயிருப்பதாக. Now God wants us to become his rod. தேவன் நம்மை அவருடைய கோலாகும்படி இருக்கும்படி விரும்புகிறார். Before Jesus comes in the last days, God is going to use us to discipline the world.
கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக இந்த முழு உலகத்தையும் ஒழுக்கத்திற்குள்ளாய் கொண்டு வரும்படிக்கு தேவன் நம்மை உபயோகப்படுத்த போகிறார். Now he's not going to make the whole world a good world to live in. இந்த முழு உலகத்தையும் நன்றாய் ஜீவிக்கிறதான ஒரு நல்ல உலகமாய் அவர் மாற்றப் போகிறதில்லை. It's not going to happen. அது நடக்க போகிறதும் இல்லை. But he's surely going to do it to a large number of people. ஆனால் அநேக மனித குலத்திற்கு மத்தியிலே தேவன் அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்ய போகிறார். Now there are three things. Now we are under a rod and we have to learn three things. இந்த கோலுக்கு கீழாக நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். Every adverse situation that God permits in our life is a rod. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறதான எதிர்மாறாய் சந்திக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒரு கோலாய் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. It may be a sickness. அது ஒருவேளை வியாதியாய் இருக்கலாம். It may be a problem of debt at home. நம்முடைய வீட்டில் இருக்கிறதான கடன் தொந்தரவாய் இருக்கலாம். It may be some fight going on between our parents at home. நம்முடைய பெற்றோருக்கு மத்தியிலே நடக்கிறதான ஒருவேளை சண்டையாய் இருக்கலாம். Or it might be some kind of an immoral pleasure or conflict that someone in the family, maybe you yourself, are going through. நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபரோ தேவையில்லாத அல்லது அவநாகரிகமான சில காரியங்களில் ஈடுபட்டு ஆகையினாலே அந்த பிரச்சனை கூட இருக்கலாம். So many kinds of problems, isn't it? It might be a problem in our workplace, a problem in our college or school. அநேக விதமான பிரச்சனைகளாய் இருக்கும். அது ஒருவேளை நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் அல்லது பள்ளியிலோ கல்லூரியிலோ இருக்கலாம். We must understand that God allows this as a rod for us. இவைகளையாவும் தேவன் நமக்கு ஒரு கோலாய் தந்து அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். All these adverse situations are sent to discipline us. இப்படிப்பட்டதான எதிர்மாறாய் நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவங்கள் யாவும் நம்மை ஒழுங்குபடுத்தும்படியாகவே. Because at present we lack the maturity that we need to become God's rod. தேவனுடைய கோலாய் மாறுவதற்காக தேவையான அந்த முதிர்ச்சியை நாம் இன்னும் அடையாதபடியினாலே that's why God first needs to discipline us. ஆகையினால் தான் முதலாவதாக தேவன் நம்மை அவருடைய ஒழுக்கத்திற்குள்ளாய் கொண்டு வர விரும்புகிறார். To become God's rod, first of all we need to know what a rod is. தேவனுடைய அந்த கோலாய் மாறுவதற்கு முன்பதாக தேவனுடைய கோல் என்ன என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Only then we will know how to use the rod well. அப்பொழுது மாத்திரமே எப்படி இந்த கோலை சரியாக பிரயோஜனப்படுத்துவது என்பதை நாம் அறிந்திருப்போம். A father will use a stick on his son. A policeman will also use a stick, but both will use a stick differently. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு விரோதமாய் தன்னுடைய கோலை பிரயோஜனப்படுத்துவார். ஒரு போலீஸ்காரன் மற்றவர்களுக்கு விரோதமாய் உபயோகப்படுத்துவார். ஆனால் அவர்கள் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள். A father gets angry, a policeman also will get angry. தகப்பனுக்கும் கோபம் வருகிறது, போலீஸ்காரனுக்கும் கோபம் வருகிறது. Now there is love in the father's anger, but there is no love in the policeman's anger. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் ஒரு தகப்பனுடைய கோபத்திலே அன்பு மறைந்திருக்கிறது, ஆனால் போலீஸ்காரனின் கோபத்தில் அன்பு இல்லை. So very important is, first of all, our character should be shaped before we can become God's rod. ஆகையினாலே மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நாம் தேவனுடைய கோலாய் மாறுவதற்கு முன்பதாக நம்முடைய சுபாவங்கள் சரியாய் உருவாக்கப்பட வேண்டும். There's a story like this. இப்படி ஒரு கதை உண்டு. One very poor man won a lottery prize. ஒரு மிக ஏழ்மையான ஒரு மனிதனுக்கு லாட்டரி சீட்டு விழுந்து விட்டதாம். So they told him, they broke the news to him and said, you won 50 lakhs. உடனடியாக அவனிடத்தில் செய்தி வந்து சொன்னார்கள், நீ இப்பொழுது 50 லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கிறாய். He got such a shock, he got a heart attack and died. உடனடியாக அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானபடினாலே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போனான். So next time another poor man, he got another 50 lakhs. அடுத்த முறை இன்னொரு ஏழ்மையான மனிதனுக்கு 50 லட்சம் லாட்டரி சீட்டு விழுந்து விட்டதாம். So they didn't tell him anything. அவனிடத்தில் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. Before telling him, they called him and gave him good blows. அவனிடத்தில் சொல்வதற்கு முன்பதாக அவனை கூப்பிட்டு நன்றாக அடிக்க ஆரம்பித்தார்கள். When he was half dead, they told him, you got 50 lakhs lottery ticket. Immediately he came back to life. அவன் பாதி குற்றூராய் செத்து கிடக்கிற அந்த நிலவரத்தில் அவனை பார்த்து சொன்னார்கள், நீ வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 50 லட்சம் விழுந்து விட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் மறுபடியுமாக நன்றாக உயிரடைந்து எழுந்தான். So like that, before God uses a rod, he will use the rod on us. அதே வண்ணமாக தேவன் நம்மை கோலாய் பிரயோஜனப்படுத்துவதற்கு முன்பதாக தேவன் அந்த கோலை நம்மேல் பிரயோஜனப்படுத்துவார். I'll quickly go through three things that the rod does.
இந்த கோல் செய்கிறதான 3 காரியங்களை அதி சீக்கிரமாய் நாம் இப்பொழுது காண்போம். First read Ezekiel chapter 20 and verse 37. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். Ezekiel 20:37. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி. Here it's written, I will make you pass under the rod. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்வேன். So this is one thing that the rod does, or God does through the rod. தேவன் ஒரு கோலின் மூலமாக செய்கிறதான ஒரு காரியமாய் இது இருக்கிறது. So what does it mean by making us pass under the rod? கோலின் கீழே செல்லும்படி செய்வது என்றால் என்ன? This is one way God disciplines us. இது தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிறதான வழிகளில் ஒரு வழியாய் இருக்கிறது. Now very often we complain, especially young people, they complain, God has forsaken me, God is not talking to me, God has left me, and so on. அநேக முறை வாலிபராகி நாம் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் என்னை கைவிட்டு விட்டார், தேவன் என்னை மறந்து விட்டார், அவர் என்னோடு கூட பேசுகிறதில்லை, அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறதில்லை என்றெல்லாம் புகார் சொல்கிறோம். But you know one truth, ஒரு சத்தியத்தை நீங்கள் அறியீர்களா? we very often we will know when God leaves us, but we never know when we leave God. தேவன் நம்மை விட்டு விடுகிற அந்த நேரங்களெல்லாம் நன்றாக நாம் அறிந்து கொள்ளும்படி அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு விடுகிறோம் என்பதை அறியாமலே இருந்து விடுகிறோம். So when we leave God, we don't notice it, God notices it. So to make us know that first we have left him, sometimes he leaves us. ஆகையால் அநேக முறை நாம் தேவனை விட்டு விடுகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதே இல்லை. ஆனால் அவர் விட்டு விடும்போதெல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை விட்டு விடுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவே அவர் நம்மை சில நேரங்களில் விட்டு விடுகிறார். So what happened? Babylonians come and invade Israel and take some of their young children away, kill some of them, take them to strange lands, make them slaves. என்ன நடந்தது என்றால், பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரவேலரை அவர்களுக்குள்ளாய் கட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களில் இருக்கிறதான பிள்ளைகள் யாவரையும் கொன்று அவர்கள் யாவரையும் தங்களுக்கு அடிமைகளாக அவர்களை அப்படி அடிமைக்குள்ளாய் கொண்டு வந்த பொழுது, when the Babylonians invaded Israelites, till then God was fighting all the battles, no one could resist Israel. When they went as a small group and subdued a big group, இந்த பாபிலோனியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைகளாய் கொண்டு வர அவர்கள் மேல் வந்த பொழுது, they were a small group. In the early days Israel was a small group, they could subdue huge nations. இந்த ஆதி நாட்களில் நீங்கள் பார்க்க போனால் இஸ்ரவேலர்கள் சிறிய தேசத்தாராய் இருந்தாலும் கூட பெரிய ஜாதிகளையும் பெரிய தேசத்தாரையும் அவர்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். But now they get easily overpowered. ஆனால் இப்பொழுது நடக்கிற காரியம் என்ன? சுலபமாக மற்றவர்கள் அவர்களை மேற்கொள்ளுகிறார்கள். God, where are you? What are you doing? ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர்? நீர் என்ன செய்கிறீர்? Why are you allowing this in my life? என்னுடைய ஜீவியத்திலே இப்படி நடக்க நீர் அனுமதிக்கிறீர்? Then we should understand and check and see if it's actually God who forsook us or we who forsook him first. ஆகையினாலே முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், நாம் தேவனை விட்டு விட்டோமா அல்லது தேவன் நம்மை விட்டு விட்டாரா? So when we pass under the rod and God allows some adverse situations in our life, we should check and see where first we have forsaken God. தேவன் நம்மை கோலின் கீழாய் செல்லும்படி அப்படி செய்யும் பொழுது, அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் தேவனை விட்டுவிட்டோமோ அல்லது தேவன் நம்மை விட்டுவிட்டாரா என்று நாம் முதலாவது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Remember those early days when we used to pray so much? ஆதி நாட்களில் நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் எவ்வளவாய் ஜெபிப்போம் என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். Is it there today? அதே காரியம் இன்றைக்கும் இருக்கிறதா? Remember those early days when suffering was nothing? ஆதி நாட்களிலே, அந்த நாட்களில் ஒரு கஷ்டப்படுவது என்பது ஒன்றுமே இல்லாதது போலல்லவா உனக்கு இருந்தது. But today, இன்றைக்கு suffering, little suffering has become such a big pain. சின்ன கஷ்டம் வந்து விட்டால் போரும், அது ஒரு பெரிய மிகப்பெரிய வேதனை போலல்லவா தோன்றுகிறது. So these are indications that not that God has left us and he is making us suffer, it's that we have left God, so small things become big. இந்த சின்ன காரியம், சின்ன வேதனை பெரிய காரியமாய் தோன்றுகிறதே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் நம்மை விட்டுவிட்டார் என்பது அல்ல, நாம் தேவனை விட்டுவிட்டோம் என்பதையே புரிந்து கொள்ளும்படியாக. So God is making us pass under the rod so that first of all we might realize, all of us might realize that we have
forsaken God and we are not like what we ought to be. தேவன் நம்மை கோலின் கீழாய் செல்லும்படி செய்கிறார் என்றால் முதலாவது நாம் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவன் அல்ல நம்மை கைவிட்டு விட்டது, நாமே தேவனை விட்டுவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. So that's the first thing. அது முதலாவது காரியம். Secondly, இரண்டாவதாக read from Micah chapter 6 and verse 9. மீகா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான், மிலாற்றுக்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். So here it says, listen to the rod. மனுஷனே கர்த்தருடைய அந்த மிலாற்றின் சத்தத்தை கேட்பாயாக. So மிலாற்றுக்கும் கர்த்தரின் சத்தத்துக்கும் செவி கொடுங்கள். So it's not only God speaking, it's the rod speaking as well. இங்கே மிலாற்றுக்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் மிலாற்று மாத்திரமா கோல் மாத்திரமல்ல, தேவனும் இங்கே பேசுகிறார். தேவன் மாத்திரமல்ல கோலும் பேசுகிறது. தேவன் மாத்திரமல்ல கோலும் பேசுகிறது. God speaks, we all know, but we should also know the rod speaks. தேவன் பேசுகிறார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் மிலாற்றாகிய அந்த கோலும் கூட பேசுகிறது. So these adverse situations that God is allowing in our life to discipline us, they make a communication to us. நமக்கு நம்முடைய ஜீவியத்தில் எதிர்மாறாய் நடக்கிறதான சம்பவங்கள் யாவும் நம்மோடு கூட ஒரு சம்பாஷணை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. So in every trial there is a message that the trial itself gives us. ஒவ்வொரு சோதனை வழியாக நாம் போகும் பொழுதும் ஒவ்வொரு சோதனையும் நமக்கு ஒரு செய்தியை தருகிறது. It's the voice of God through the trial. அதுதான் தேவனுடைய சத்தமாகிய தேவனுடைய சத்தம் அந்த சோதனையினூடாய் நம்மிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. Every time we get hurt, we can understand how much God has been hurt by us. எப்பொழுதெல்லாம் நாம் மிக துக்ககரமான வேதனைக்குள்ளாய் நாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம நிமித்தமாக தேவன் எவ்வளவாய் துக்கத்தினூடாய் வேதனைக்கூடாய் போகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக. So in every trial God permits in our life, there's a message. தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் அனுமதிக்கிறதான ஒவ்வொரு சோதனைகள் யாவற்றிலும் ஒவ்வொரு செய்தி மறைந்திருக்கிறது. One day when I was young, a man was passing through the street. He was selling chickens. நான் சிறுபையனாய் இருந்த பொழுது ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னுடைய கைகளில் அநேக அந்த கோழிக்கறியை வைத்துக்கொண்டு விற்றுக்கொண்டு போனான். live chickens. உயிரோடு இருக்கிற கோழிகளை விற்றுக்கொண்டு போனான். Chickens. கோழிகள், குஞ்சுகள், கோழி குஞ்சுகள். See, he had a rod on his shoulder and two baskets on either side, and he was putting it over his shoulder and shouting out kori kori and selling and going about. அவன் தன்னுடைய கையில் ஒரு பெரிய கோலை வைத்துக்கொண்டு அந்த கோலின் இரு பக்கத்திலேயும் இரண்டு கூடைகளை கட்டி அதனூடாய் அநேக கோழி குஞ்சுகளை வைத்துக்கொண்டு அதை விற்றுக்கொண்டு தெருவிலே போய் கொண்டிருந்தான். Someone in the street was calling him and saying, come here. He is busy calling kori 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 and he is walking off. He is not listening. ரோட்டிலே அவன் அப்படி விற்றுக்கொண்டு போகும் பொழுது சில வீடுகளிலிருந்து சிலர் பார்த்து அவனை கூப்பிட்டார்கள். ஆனால் அவன் சத்தமாக கோழி குஞ்சு விற்கிற அந்த காரியத்தை சத்தமாய் அவன் சொல்லிக் கொண்டு போனபடினால் அவர்கள் சொல்வதை அவன் அறியாது அப்படியே போய் கொண்டிருந்தான். They are calling him but he is busy calling them. அவர்கள் அவனை கூப்பிடுகிறார்கள் வாங்கும்படியாக, ஆனால் இவனோ அவர்களை அழைத்துக் கொண்டு சத்தமாய் போய் கொண்டே இருக்கிறான். The same thing we do. அதே காரியத்தை நாமும் செய்கிறோம். God is calling out to us in a trial, but we don't hear that voice. We are busy calling out to him, Lord help me, help me, help me, but we don't listen to him. சோதனை நூடாய் தேவன் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார், கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை கேட்காதபடி நாம் மிக அலுவலாய் நம்முடைய சோதனையை பார்த்து சோதனை நிமித்தமாக தேவனை நோக்கி நாம் இன்னும் சத்தமாய் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம். Don't shout, silently wait, listen to the trial. நீங்கள் சத்தம் போட வேண்டாம், அமைதலாய் காத்திருங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்கள். Listen to the trial. அந்த சோதனையின் சத்தத்தை கேளுங்கள். The trial will speak to you. அந்த சோதனையானது உங்களோடு கூட பேசும். It will tell you how and where we have gone away from God. எங்கே நாம் எங்கிருந்து தேவனை விட்டு தூரமாய் போனோம் என்பதை அந்த சோதனை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கும். In many of the trials, in almost all the trials I face, by the grace of God, I can find out where I have left God.
நான் சந்தித்ததான எல்லா சோதனைகளின் மத்தியிலேயும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நான் எங்கே தேவனை விட்டுவிட்டேன் என்று அந்த சோதனை என்னோடு கூட பேசிட்டு, many trials that God allows in my life, they really communicate the right message into my spirit. It breaks me. நான் சந்திக்கிறதான அநேக சோதனைகள், தேவன் அனுமதிக்கிற சோதனைகள் யாவும் சரியாக அந்த சோதனையின் மத்தியிலே என்னுடைய ஆவியிலே என்ன செய்தி வேண்டுமோ அந்த செய்தி சரியாய் பேசும். And it breaks me. அது என்னை உடைத்து விடும். And the truth is, I enjoy that. சத்தியம் என்ன, உண்மை என்னவென்றால் அப்படிப்பட்ட சோதனைகளை, அந்த காரியத்தை நான் மிக நன்றாய் அனுபவிப்பேன். When God breaks me and takes me through an embarrassing situation, on one side the flesh is disappointed and feels embarrassed, shameful and all that. On the other side, I enjoy it and say, it serves you right. ஒரு பக்கத்தில் அப்படி இந்த சோதனையுடாய் நான் போகும் பொழுது, நான் என்னுடைய ஆவியில உடைக்கப்படும் பொழுது, உண்மையாகவே வெளிப்பிரகாரமாய் மாம்சீகமாய் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கேவலமான ஒரு கீழியான அந்த நிலவரத்தில் நான் நடத்தப்பட்டாலும், ஆனால் உள்ளான பகுதியில் நான் என்னுடைய ஆவியை பார்த்து சொல்லுவேன், தேவன் உன்னை சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இது உனக்கு நல்ல தேவைதான், இது உனக்கு நன்றாக தேவை என்று சொல்லுவேன். I tell myself that. நான் என்னை பார்த்தே சொல்லுவேன். So God allows this because his rod communicates, it speaks. அவருடைய கோல் பேசுகிறபடினாலே தேவன் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார். So if you're going through a trial, it's good to pray to God, but it's better to listen to the trial. நீங்கள் சோதனை கூடாய் போகும் பொழுது தேவனை நோக்கி ஜெபிப்பது நல்லதுதான் என்றாலுமோ, தேவன் சோதனையிலும் நூடாய் அல்லது அந்த சோதனை நம்மோடு கூட பேச நாம் அனுமதிக்க வேண்டும். It will help us to know in which area we have become shallow or hollow, or in which area we have left God. எந்த பகுதியிலே நாம் தேவனிடத்திலே வெற்றிடமா இருக்கிறோம் அல்லது எந்த பகுதியில் நாம் தேவனை விட்டு விட்டோம் என்பதை அறிந்து கொள்ள அது நமக்கு உதவி செய்கிறது. You know, sometimes when you go to class and you listen, it look like you've understood everything and suddenly a question comes you can't answer. இது எப்படி இருக்கிறதால் உதாரணமாக சொல்ல போனால், நீங்கள் வகுப்பிலே போய் ஆசிரியர் நடத்துகிற பாடத்தை அதிக நேரம் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள், புரிந்துவது போல தோன்றும். முடிவிலே அவர் ஒரு கேள்வி கேட்ட மாத்திரத்தில் பதில் நமக்கு சொல்ல தெரியாது. Sometimes in the churches which I pastor, I'll ask, what's the key verse of this week's message? They won't even, not only the message, they won't remember the key verse also. நான் நடத்துகிறதான அந்த சபையிலே சில நேரங்களில், இந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசினதான அந்த முக்கிய வசனம் என்ன, அந்த பொருள் வசனம் என்ன என்று கேட்டால், துக்கமான காரியம் வசனம் மாத்திரமல்ல, பிரசங்க செய்தியின் காரியத்தையும் கூட அவர்கள் சொல்ல மறந்து விடுவார்கள். Not always, not in this church where I am now, in the churches in general. நான் இப்பொழுது இருக்கிறதான அந்த சபையில் அல்ல, நான் இருந்த சபைகளை குறித்து குறிப்பாய் சொல்லுகிறேன். So it goes out of the mind. அது என்னுடைய மனதை விட்டே போய் விடுகிறது. அவருடைய மனதை விட்டு போய் விடுகிறது. So they are not able to recollect. அதை அவர்களால் திரும்ப தன்னுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வர முடிகிறதில்லை. So God brings us under the rod to speak to us so that we might listen to that voice and keep it in mind. தேவன் நம்மை கோலின் கீழாய் நடத்துவதின் காரணம், அவர் நம்மோடு கூட பேசும்படியாகவும் நாம் அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்கும்படியாகவே, and so that it might be retained in the mind. அது நம்முடைய மனதிலே தங்கும்படியாகவும். Theoretically we can learn so many things. Now I've spoken to you for about half an hour, you can forget all this after the meeting. நான் உதாரணமாக சொல்ல போனால், எழுத்துக்குரிய விதத்தில் அரை மணி நேரம் உங்களோடு கூட பேசினேன், இவர்கள் எல்லாவற்றையும் கூட்ட முடிந்த உடனே நீங்கள் மறந்தும் விடலாம். But what a trial speaks to you will never forget all your life. ஆனால் சோதனை உங்களுக்கு என்ன பேசுகிறதோ அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கை காலம் முழுவதும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். Thirdly, மூன்றாவதாக, in the same book of Micah chapter 7, read verse 14. மீகா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. What's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Feeding with the rod. கோலினாலே மேய்த்தருளும். So it's a rod, it's something that we don't like,
but it's something that's adverse, it's something saddening, it's something bitter, but it feeds. அந்த கோலானது கோலை நாம் விரும்புகிறதில்லை, ஏனென்றால் அது மிக ஒரு துக்கமான காரியம், மிக நம்மை வேதனைப்படுத்துகிற காரியம், நமக்கு கஷ்டத்தினை சோதனையினுடாய் நடத்துகிற அந்த காரியம், அது நம்மை மேய்த்தருள வேண்டியதாயிருக்கிறது. It feeds us, the rod feeds us. அந்த கோல் நம்மை மேய்க்கிறது. How does the rod feed us? எப்படி ஒரு கோல் நம்மை மேய்க்கும்? Now, if a person is sick, in most cases, the diet that you give a sick person is something that a person will normally not want. உதாரணமாக ஒரு மனிதன் வியாதிப்படுவானே ஆகில், அந்த வியாதிப்படுகிற நேரத்தில் அவருக்கு கொடுக்கிறதான அந்த சாப்பாடு, அந்த மனிதன் சாதாரண நாட்களில் ஒரு நாளும் அதை விரும்பாத சாப்பாடா தான் இருக்கும். It will be tasteless. அதற்கு ருசியே இருக்காது. Sometimes it will be bitter. அது சில நேரங்களில் கசப்பாகவும் இருக்கும். But it has to take it. ஆனால் அவன் அதை சாப்பிடத்தான் வேண்டும். Because that helps him to get his healing quickly. ஏனென்றால் அவன் அப்படி சாப்பிடுகிற அந்த சாப்பாடு தான் அவன் அதி சீக்கிரமாய் வியாதியிலிருந்து சுகமாக உதவி செய்கிறது. In the same way, the rod that God permits in our life, whether we like it or not, whether it is tasty or not, one thing is sure, his rod feeds, it does not kill, it heals. அதே வண்ணமாக தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறதான அந்த கோலானது நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, நல்லதோ நல்லதில்லையோ, ஆனால் தேவன் நம்மை மேய்க்கும்படியாக அந்த கோலை அனுமதித்திருக்கிறார். அது நமக்கு தேவையாயிருக்கிறது. It does not kill, it heals. அது நம்மை கொன்று போடுகிறதில்லை, மாறாக நம்மை சுகமாக்குகிறது. Now, why does God have to use the rod again and again on us? ஏன் தேவன் மறுபடியுமாக ஒரு கோலை நம்மேல் பிரயோஜனப்படுத்த வேண்டும்? We all have something called pride within us. நம்ம எல்லாருக்கும் பெருமை என்கிறதான ஒரு காரியம் உள்ளே உண்டு. Now supposing I ask one of you to get up and I scold you in front of everyone. உதாரணமாக நான் இங்கிருந்து ஒருவரை எழுப்பி எல்லார் முன்பாகவும் நான் உங்களை நன்றாய் திட்டுவேனே ஆகில், that's very hurting, isn't it? அது மிகவும் வேதனை உண்டாக்கக்கூடிய காரியம் அல்லவா? What will your mind say? உங்களுடைய மனது உடனடியாக என்ன சொல்லும்? Brother, if you want to correct me, call me to the room and correct me in private. Put me to shame in front of everyone. பிரதர், நீங்கள் என்னை சரி செய்ய விரும்பினால் அண்ணா உங்களுடைய ரூமுக்கு என்னை கொண்டு போய் நீங்கள் தனிமையாக என்னிடத்தில் சொல்லி என்னை சரி செய்திருக்கலாமே, எல்லாருக்கும் முன்பாக நிற்க வைத்து திட்டி என்னை அவமானத்திற்கும் வெட்கத்திற்குள்ளாக்குகிறீர்களே. If we are perfect in humility, whether we are scolded in public or in the room, it will be both same. ஆனால் நாம் தாழ்மையிலே பூரணப்பட்டவர்களாய் இருப்போமே ஆகில், இங்கே திட்டினால் என்ன, ரூமில் வைத்து திட்டினால் என்ன, நாம் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்வோம். But because we have pride in us, that pride gets hurt. நமக்குள்ளே பெருமை என்கிற ஒரு காரியம் இருக்கிறபடினாலே அந்த பெருமை நம்மை வேதனைக்குள்ளாக்கி விடுகிறது. So that pride has to be broken. ஆகையினாலே அந்த பெருமை உடைக்கப்பட வேண்டும். And God breaks us with the rod. ஆகையினாலே தேவன் கோலினாலே நம்மை உடைக்கிறார். So that breaking is the healing. உடைப்பதே ஒரு சுகமாக்குற காரியமாயிருக்கிறது. So when our pride is broken, we are being healed in the soul. நம்முடைய அந்த பெருமை உடையும் பொழுது ஆத்மாவிலே உடனடியாக நாம் சுகத்தை அடைகிறோம். You know what happens, but என்ன நடக்கிறது தெரியுமா? our pride has a healing capacity. It has a self-healing capacity. ஆனால் நாம் உடைக்கப்படுகிற அந்த பெருமைக்கு தன்னைத்தானே சுகமாக்கிக் கொள்ளுகிற ஒரு பலன் உண்டு. Like you go to the sea and take a rod and divide the water into two, the water will join back. எப்படி ஒரு கோலை எடுத்துக்கொண்டு போய் நாம் கடலிலே போய் ரெண்டாய் அந்த தண்ணீரை பிளக்கும் பொழுது உடனடியாக அந்த தண்ணீர் எப்படி கூடிக்கொள்கிறதோ அதே விதமாக, just like that, when God breaks us, the pride gets broken, then it heals again. அதே வண்ணமாக தேவன் நம்மை அடிக்கும் பொழுது உடைக்கும் பொழுது இந்த பெருமை உடைந்து விடுகிறது. ஆனால் உடனடியாக அந்த பெருமை தன்னைத்தான் சுகமாக்கிக் கொள்கிறது. A man commits a crime. ஒரு மனிதன் தவறு செய்கிறான். He stands in court. அவன் இப்பொழுது நீதிமன்றத்தில் நிற்கிறான். He stands before the police. இப்பொழுது காவல்காரர்கள் முன்பாக நிற்கிறான். So when he is found guilty and he is now proved to be a criminal, he is very humble. அவன் ஒரு குற்றவாளி என்பதை அவன் நிரூபிக்கப்பட்ட மாத்திரத்தில் மிகவும் தாழ்மையுள்ள ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறான். So at that time it's all hands folded, it's like this, whatever you say I'll listen, sir. அந்த சமயத்தில் நீங்கள் அவனை பார்க்க வேண்டும். தன்னுடைய கையை எல்லாம் நன்றாக கட்டிக்கொண்டு மிக பயந்தவனை போல பணிந்தவனை போல எல்லாம் நடிப்பான். But when he is let go, after a few days, that pride will heal.
and he'll become proud once again. He'll forget that old that punishment and that embarrassment and that threat of imprisonment, all that he'll forget, and he'll become his old self once again. அவன் விடுதலை பெற்று கொஞ்ச நாட்களாகட்டும் பாருங்களேன், மறுபடியுமாக அவனுக்கு இருந்த ஏற்கனவே இருந்த பெருமை, உடைக்கப்பட்ட பெருமை இப்பொழுது தானாகவே சுகமாகி அவன் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டதான அந்த எல்லா காரியத்தையும் மறந்தவனாய் அப்படி அவன் மாறிவிடுகிறான். He becomes proud once again. மறுபடியுமாக பெருமை உள்ளவனாய் மாறிவிடுகிறான். This is our story, isn't it? இப்படித்தான் நம்முடைய கதையும் அல்லவா இருக்கிறது. I don't know how it's for you, it's like that for me. உங்களுக்கு இருக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அப்படித்தான். And it must be the same for you, otherwise you won't get in a trial, isn't it? அப்படி அது உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஏன் சோதனை வருகிறது? So God uses this rod on us to break us and break us and break us because we keep on getting healed. நாம் தொடர்ச்சியாக சுகமடையும்படியாகவே தேவன் நம்மை உடைக்கும், மறுபடியுமாக உடைத்து 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 கோலை நமக்கு அனுமதிக்கிறார். So till we become perfect in brokenness, God will continue to break us. நாம் உடைப்பதிலே பூரணனாய் தீரும் மட்டும் தேவன் நம்மை தொடர்ச்சியாய் உடைத்துக் கொண்டே இருப்பார். At present we know we have to be humble, so a lot of humility is not in the heart, it's a kind of a mental knowledge. I'm not supposed to talk back, I'm not supposed to answer, no, keep quiet. All this works in the brains, not as a character in the heart. இப்பொழுது நமக்கு தாழ்மை அவசியம் என்று நாம் எல்லாரும் நன்றாக மனதிலே அறிந்தபடியினாலே, மனதிலே ஏற்ற வண்ணமாக, அந்த தாழ்மைக்கு ஏற்ற வண்ணமாக மனதிலே நாம் காரியங்களை செய்வோம். சரி, பேச வேண்டாத நேரங்களில் பேச மாட்டோம், தேவையில்லாமல் பேச மாட்டோம், அமைதியாக இருப்போம், அப்படியெல்லாம் தாழ்மையை போல காட்டுவோம். அது எல்லாம் மனதிலே இருக்கிறதே தவிர இருதயத்திலே சுவாபமாய் வருகிறதில்லை. அதாவது மனசுல இல்ல நான் பேசக்கூடாது, நான் திருப்பி பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், சும்மா இருக்கணும், இதெல்லாம் ஒரு அறிவா தான் தெரியும். நமக்கு மூளையில ஒரு அறிவா தெரியும், இருதயத்துல ஒரு சுபாவமா இல்ல. It will all come in our mind as a knowledge but not as a character in our heart. But God wants this humility not just to be some mental knowledge, he wants it to be a character in the heart. அது ஒரு அறிவாக தேவன் நமக்கு தாழ்மையை தரும்படி தேவன் விரும்புகிறதில்லை, மாறாக இருதயத்திலே நமக்கு ஒரு சுவாபமாய் தரும்படியே தேவன் விரும்புகிறார். Because we have it only as a knowledge, it won't last long. நமக்கு அறிவா இருக்குமே ஆகில் அது தொடர்ச்சியாக நீண்ட காலம் இருக்க முடியாது. First time we'll keep quiet, second time we'll keep quiet, if we have good knowledge we'll keep third time also, fourth time we'll burst out. நாம் நல்ல முதலாம் முறை சும்மா இருப்போம், இரண்டாம் முறை அமைதியாக இருப்போம், மூன்றாம் முறை தாழ்மை தேவை என்று நன்றாக அறிந்திருக்க அறிவின் நிமித்தமாக கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்போம், ஆனால் நாலாவது முறை வெடித்து விடுவோம். And fourth time we will give back for all the first three times also. நாலாவது முறை நாம் எதிர்த்து வெடிக்கிறோமே, அந்த சமயத்தில் முதல் மூன்று முறை பேசினதற்கும் சேர்த்து பதில் கொடுத்து விடுவோம். So that's how our humility works. அப்படித்தான் நம்முடைய தாழ்மை கிரியை செய்கிறது. So God will continue to break us. தேவன் நம்மை தொடர்ச்சியாக உடைத்துக் கொண்டே இருப்பார். But there is one small group of people realizing all this, they surrender to be broken. இவைகள் எல்லாவற்றையும் அறிந்ததான ஒரு சிறிய கூட்டத்தார் உண்டு. அவர்கள் தொடர்ச்சியாய் உடைக்கப்படும்படியாகவே தம்மை தொடர்ச்சியாய் ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். One man of God said like this. ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்வாறாக சொன்னார், God drills a man and kills a man so that he might skill the man and thrill the man. தேவன் ஒரு மனிதனை உடைத்து அவனுக்குள்ளாய் நன்றாக கிரியை செய்கிறார். ஏனென்று கேட்டால் அவனுக்குள்ளே தேவன் he drills and kills so that he might skill and thrill. அவனுக்குள்ளாய் உட்புகுந்து அவனை கொன்று துளைத்து அவனை கொன்று போடுகிறார். ஏனென்று கேட்டால் அவன் மிக திறன் வாய்ந்தவனாக, and finally you should get the thrill of life. அந்த ஜீவியத்தின் அர்த்தத்தை அவன் நன்றாக அறிந்தவனாய் விளங்கும்படியாகவே தேவன் அப்படி செய்கிறார். So now we are under the rod. God is taking us through so many different kinds of paths where we have pain and sorrow and anger, restlessness, trouble, sleepless nights, confusion, and so many things. But finally God is going to heal us, feed us with his rod and make us his inheritance. இப்பொழுது நம்முடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை கோலின் கீழாய் செல்லும்படி செய்து கொண்டிருக்கிறார். அது நிமித்தம் பலவிதமான கஷ்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள், தூக்கமில்லாத அநேக இரவுகள், அமைதலின்மை, கஷ்டங்கள் இப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாவற்றிலும் சென்று கடைசியாக தேவன் இதே கோலை கொண்டு நம்மை மீட்டு நம்மை சுகமாக்குவார். So when God uses his rod against us,
he's not using it like a policeman just to punish us. He's using it as a responsible father. ஆகையினாலே தேவன் நம்மை கோலின் கீழாய் நடத்திச் செல்லும் பொழுது இந்த கோலை ஒரு போலீஸ்காரன் பிரயோஜனப்படுத்துவது போல அல்ல, நம்மை அவருடைய அன்பு நிமித்தமாக சரியாக்கும்படி அப்படி செய்கிறார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? God is going to use us in these last days as his rod. இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மை தம்முடைய கோலாய் பிரயோஜனப்படுத்த போகிறார். But before we become God's rod, we have to come under the rod. நாம் தேவனுடைய கோலாய் மாறுவதற்கு முன்பதாக நாம் தேவனுக்கு we have to come under the rod. நாம் கோலின் கீழாய் செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. God will use the rod on us. தேவன் அந்த கோலை நம்மேல் பிரயோஜனப்படுத்துவார். God will take us through paths where he breaks us. நம்மை உடைக்கக்கூடியதான இடங்களில் எல்லாம் தேவன் ஒரு அந்த பாதையில் கொண்டு செல்வார். And when we are perfected in brokenness, உடைக்கிறதான அந்த நிலவரத்தில் நாம் பூரணராய் வரும் பொழுது, then God will exalt us to become his rod. அவருடைய கோலாய் தேவன் நம்மை உயர்த்துவார். If God wants to take us through embarrassing situations, how many are ready? தேவன் அப்படிப்பட்டதான எதிர்பார்க்க கூடாத அவமான சூழ்நிலைகளை தேவன் நம்மை கொண்டு போக விரும்பினால் அதற்கு ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? If a person is sick in the world, they will give him pills which are very bitter. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வியாதிப்படுவானே ஆகில் மிக மிக கசப்பான மாத்திரைகளை அவனுக்கு கொடுப்பார்கள். But he can drink it up and swallow it up with some water. அவன் எப்படியாகிலும் தண்ணீரை வைத்துக்கொண்டு அதை முழுங்கவோ அதை எப்படியாலும் எடுத்துக்கொள்ளவோ செய்வான். But you and I have to chew it well. ஆனால் நீங்களும் நானும் நன்றாக அசைத்து நாம் வாயில் போட்டு அசைத்து செலுத்த வேண்டும். Because it is that rod that we don't like that actually feeds us and heals us. ஏனென்றால் நாம் விரும்பாத அந்த கோல் தான் நம்மை மீட்டு நம்மை சுகமாக்குகிறது. So whether we like it or not, the rod is good for us. விரும்புகிறோமோ இல்லையோ கோல் நமக்கு நல்லதாகவே இருப்பதாக. So all that we have to do to become his inheritance and his rod is to surrender to his rod. அவருடைய சுதந்திரமாக அவருடைய கோலாக இருக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவருடைய கோலின் கீழாய் செல்லும்படிக்கு நான் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Young brother, young sister, don't run away. வாலிப சகோதரனே சகோதரியே, ஓடி போகாதே. Don't be hasty. வேகமாய் துரிதமாய் கிரியை செய்யாதே. அவசரப்படாதே. God is using his rod only to build up your life. உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படியாகவே தேவன் தன்னுடைய கோலை பிரயோஜனப்படுத்துகிறார். He is not killing you, he is healing you. அவர் உன்னை கொன்று போடுகிறவர் அல்ல, அவர் உன்னை சுகமாக்குகிறவர். While an operation is going on, there are people who are so scared that they pull away all their tubes and run away from hospital. அறுவை சிகிச்சைக்கு ஒரு போகிறதான ஒரு நபர் பயத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் பிடுங்கி போட்டு அவன் ஓடுவானே ஆகில் that will only kill him. அந்த காரியம் அவனை கொன்றுதான் போடும். The same way, don't think that God is going to kill you. He is trying to heal you. If you run away, you are going to kill yourself. அதே வண்ணமாக நீயும் புரிந்து கொள்வாயாக, தேவன் உன்னை இந்த சிகிச்சையினூடாய் நடத்துவது உன்னை சுகமாக்கும்படியாகவே. நீ அப்படி ஓடி போவாய் ஆகில் நீ உன்னையே கொன்று கொண்டிருக்கிறாய். So this evening let us surrender to the rod. ஆகையினால் இந்த மாலை வேளையிலே அந்த கோலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. How many will say yes to the rod? Put up your hands. எத்தனை பேர் நான் இந்த கோலுக்கு ஆம் என்று ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உடைய கரத்தை உயர்த்துங்கள். Now if it is a policeman, you can say no, I don't like it because he is going to beat me without love. ஒரு போலீஸ்காரனாய் இருப்பானே ஆகில் நீங்கள் சொல்லலாம் அவன் கோலை சரியாக பிரயோஜனப்படுத்த மாட்டான் என்று நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். But the rod is in the hand of your redeemer, your savior and your father. ஆனால் இந்த கோலோ உன்னுடைய தகப்பனாகிய உன்னுடைய மீட்பராகிய உன்னுடைய நேசரின் கரத்திலே அது இருக்கிறது. So he is going to heal you. அவர் உன்னை சுகமாக்க போகிறார். He is not going to kill you. அவர் உன்னை கொன்று போட அல்ல. It's not he who has left you, you have left him. அவர் உன்னை விட்டு விட்டார் என்று அர்த்தமே அல்ல, நீயே அவரை விட்டு விட்டிருக்கிறாய். So his rod and his staff is actually guiding you back to his presence. ஆகையினாலே அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்திற்கு நடத்தி கொண்டிருக்கிறது. So child of God, don't shout, don't talk too much. Keep quiet, humble yourself. தேவனுடைய பிள்ளையே, நீ சத்தம் போட வேண்டாம், அதிகமாக நீ பேசவும் வேண்டாம். சோதனையின் மத்தியிலே அமைதலாய் காத்திரு. Humble yourself. தாழ்த்து உன்னை. Listen to the rod speaking. அந்த கோல் பேசுகிற அந்த பேச்சுக்கு கவனமாய் கேள். The rod is spoon feeding you. Take that food.
அந்த கோலானது உன்னை வாயிலே ஊட்டிக் கொண்டிருக்கிறதே, அதை நீ வாயை திறந்து ஏற்றுக்கொள். Experience the trial in the best way possible. எவ்வளவுக்கு அதிகமாக அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக சோதனையை நன்றாய் அனுபவி. And those trials are what will qualify us to become the rod of God. அந்த அதே சோதனைகள் யாவும் உன்னை தேவனுடைய கோலாய் மாற்றும்படிக்கு உன்னை அது தகுதிப்படுத்திக் கொண்டு. Moses had a rod in his hand. மோசே தன்னுடைய கையில் ஒரு கோல் வைத்திருந்தான். 40 years it was a mere stick. 40 ஆண்டு காலமாக அது வெறும் ஒரு கம்பு தடியாகவே இருந்தது. It was only used for literal sheep. அதுக்கு ஆடுகளுக்கு மாத்திரமே பிரயோஜனப்படக்கூடியதாய் இருந்தது. But one day came. ஆனால் ஒரு நாள் வந்தது. God asked him, Moses, what is in your hand? தேவன் மோசேயை பார்த்து, மோசே உன் கரத்தில் இருக்கிறது என்ன? He only said, Lord, it's a rod. அவன் சொன்னான், ஆண்டவரே இது ஒரு கோலா இருக்கிறது. Then God told him, put it on the ground. அதை உடனடியாக தேவன் சொன்னார், தரையிலே போடு. And it became a serpent. உடனடியாக அது சர்ப்பமாய் மாறிற்று. And it was with that rod that he turned the water into blood. அதே கோலினாலே அவன் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினான். It was with that rod that he brought the plagues. அதே கோலி நிமித்தமாக அநேக கொள்ளை நோய்களை அவன் கொண்டு வந்தான். It was with that rod that he divided the Red Sea. அதே கோலினாலே அவன் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தான். God wants you to be that rod. தேவன் நீயே அந்த கோலாய் இருக்கும்படி விரும்புகிறார். But then you need to be under the rod. ஆனால் நீ அந்த கோலின் கீழ் இருக்கும்படி இருக்க வேண்டும். You like to come under the rod and be a rod, or you like to avoid the rod and be just an ordinary human being? கோலின் கீழே வந்து கோலாய் இருக்கும்படி விரும்புகிறாயோ அல்லது கோலின் அப்புறமாயிருந்து ஒரு சாதாரண நபராய் இருந்து விட விரும்புகிறாயோ? We can do a degree or post graduation, or you can do our studies in engineering or computer studies or whatever it is. This particular course is the greatest course under the face of the sun. It's very difficult but very awarding. நீ ஒருவேளை இன்ஜினியரிங் டிகிரியோ அல்லது ஏதோ பட்ட படிப்புகளோ மேற்கலையோ முதுகலையோ நீ படித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லா படிப்புகளை காட்டிலும் நான் என்று சொல்லுகிற இந்த படிப்பானது மிக மிக கடினமான ஒரு படிப்பு. ஆனால் படித்த மாத்திரத்தில் மிக 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 அதிகமாய் பிரதிபலன் தரக்கூடியதான படிப்பாயிருக்கிறது. How many like this course? எத்தனை பேருக்கு இந்த படிப்பு அவசியமாயிருக்கிறது? How many will say, yes Lord, I want to come under the rod? எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள், ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நான் இந்த கோலின் கீழ் வரும்படி விரும்புகிறேன்? Lift up your hands. உடைய கரத்தை உயர்த்துங்கள். Many hands are lifted up. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. Yes, God is going to take you through that rod. தேவன் உன்னை உண்மையாகவே அந்த கோலின் கீழாய் கொண்டு செல்ல போகிறார். Listen to the voice of the rod. அந்த கோலின் சத்தத்தை கேட்பாயாக. God will break us. தேவன் நம்மை உடைப்பாராக. When God breaks us, we are not going to say, we are not going to shout in pain. We are going to say, Amen, Lord. தேவன் நம்மை உடைக்கும் பொழுது வேதனையின் மிகுதியால் நாம் சத்தமிட போகிறதில்லை, மாறாக ஆமென் என்று நாம் சொல்ல போகிறோம். Lord, if you are going to take us through parts of pain, Amen. ஆண்டவரே நீர் என்னை வேதனையின் பாதையினூடாய் எடுத்துக்கொண்டு செல்வீரே ஆகில் ஆமென் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, Lord, if you are going to take me through parts where I suffer loss, Amen. நஷ்டங்களான அந்த பாதைகளினூடாய் நீர் என்னை நடத்தி செல்வீரே ஆகில் ஆமென் என்று நான் உனக்கு சொல்வேனாக. Lord, if you are going to take me through parts of sorrow, Amen. ஆண்டவரே துக்கத்தின் பாதையினூடாய் நீர் என்னை கொண்டு போவீரே ஆகில் நான் ஆமென் என்று சொல்கிறேன். Lord, if you are going to take me through parts of shame, Amen. வெட்கத்தின் பாதையினூடாய் நீர் என்னை கொண்டு செல்வீரே ஆகில் ஆமென் என்று சொல்கிறேன். Lord, if you are going to take me through parts of reproach, Amen. நிந்தைகளின் பாதையினூடாய் நீர் என்னை கொண்டு செல்வீரே ஆகில் ஆமென் என்று நான் சொல்வேனாக. How many are here to say Amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல இருக்கிறீர்கள்? Do you want the rod? கோல் உங்களுக்கு தேவையா? Do you want the rod? கோல் உங்களுக்கு வேண்டுமா? How many will say Amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போகிறீர்கள்? Anyone here to say Amen to the rod? எங்கே யாரையாகிலும் ஆமென் என்று இந்த கோலுக்கு சொல்ல போகிறீர்களோ? Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். God is going to take us through the rod. தேவன் நம்மை கோலின் கீழே கொண்டு செல்ல போகிறார். And God is going to make us into a rod. தேவன் நம்மை கோலாய் மாற்ற போகிறார். Even Pharaoh could not stand before Moses. பார்வோனும் கூட மோசேக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. Even Pharaoh could not stand before that rod.
பார்வோனும் கூட அந்த கோலுக்கு முன்பாய் நிற்க முடியவில்லை. You are going to become a rod in the hand of God. நீ தேவனுடைய கரத்தில் கோலாய் மாறப் போகிறாய். You are going to bring down many armies. அநேக சேனைகளை நீ நொறுக்கி கொண்டு வரப் You போகிறாய். are going to bring plagues upon the enemies. நீ சத்துருக்களுக்கு முன்பாய் அவனை நீ விரட்டி அடிக்க போகிறாய். Now God is going to give us an anointing. தேவன் நமக்கு இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். 5 minutes, let's submit to the Spirit of God. 5 நிமிடம் நாம் தேவனுடைய ஆவிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? His word will not come empty. அவருடைய வார்த்தை வெறுமையாய் வருகிறதில்லை. His word comes with power. அவருடைய வார்த்தை வல்லமையோடு கூட வந்து His கொண்டிருக்கிறது. word comes with grace. அவருடைய வார்த்தை கிருபையோடு கூட வந்து Now கொண்டிருக்கிறது. receive that power. அந்த வல்லமையை பெற்றுக் Now கொள்வீர்களாக. receive that grace. அந்த கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. They go directly to pray. சிலர் தேவனுடைய வார்த்தையை சரியா கேட்கிறதில்லை, நேரடியா ஜெபிக்க போகி விடுகிறார்கள். That's bad. அது தவறான காரியம். Some people listen to the word of God but they don't give room to the anointing. சிலர் தேவனுடைய வார்த்தையை நன்றாய் கவனிக்கிறார்கள், ஆனால் அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கிறதில்லை. That's also bad. அதுவும் சரியானதல்ல. Those who listen to the word of God now, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது கேட்டீர்களோ, His word comes with power. அவருடைய வார்த்தைகள் யாவும் வல்லமையோடு கூட வந்து As கொண்டிருக்கின்றன. these words entered into your ears, it's not just philosophy, it's the power of God from the kingdom of God. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க ஏதோ ஒரு தத்துவமாக உன்னுடைய காதிற்குள் வரவில்லை, மாறாக தேவனுடைய வல்லமையாக தேவனுடைய ராஜ்யமாக உனக்குள் அது இறங்கி So கொண்டிருக்கிறது. now surrender to the anointing. இப்பொழுது நீ அபிஷேகத்திற்கு இடம் கொடுப்பாயாக. I beg the young people here, yield to the anointing. மிக தாழ்மையாயிரு நான் வாலிபரிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அபிஷேகத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். In the word that is spoken to you, there is an anointing. உன்னோடு கூட பேசப்பட்ட வார்த்தையிலே ஒரு அபிஷேகம் உண்டு. If you are going through a trial now, there is a special anointing for you. நீ சோதனையினூடாய் இப்பொழுது ஒருவேளை போய் கொண்டிருந்தால் உனக்காக விசேஷித்த ஒரு அபிஷேகம் இப்பொழுது உண்டு. Because this word is a special word for you. In that special word is a special anointing for you. ஏனென்றால் இந்த வார்த்தை உனக்கு விசேஷமான வார்த்தையாய் வந்தபடியினாலே அந்த விசேஷ வார்த்தைக்குள் ஒரு விசேஷ அபிஷேகமும் வந்து கொண்டிருக்கிறது. I am going to wait for an anointing. நான் ஒரு அபிஷேகத்திற்காக காத்திருக்க போகிறேன். You also receive an anointing. நீயும் கூட அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வாயாக. விட்டார்கள் என்று சொல்லி ஒரு சிலர் இங்கே துக்கத்தில் இருக்கிறீர்கள், ஆவியானவர் உணர்த்துகிறார். Spirit of God urges me and says that some of you here are very much hurt because someone has scolded you recently. ஆனால் இது என்னால் அனுமதித்த காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord says, but these things have been permitted by me. இதை நல்ல மனதோடு எடுத்துக்கொள். Take it with a good heart. உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். I am making you. உன்னை நான் என்னுடைய கோலாய் மாற்றும்படியாக இந்த பாதையில் நான் அனுப்புகிறேன். I am sending you on through that path so that I can convert you as my rod. என்னுடைய கிருபைக்காக நீ கேட்டுக்கொள். Ask for my grace. இந்த கோலை நான் மறுபடியும் அனுப்புவேன். I will send back the same rod again. ஆனால் சகிக்க நான் என்னுடைய கிருபையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I shall send along with that grace to endure. Thank you, Jesus. Hallelujah. Jesus, கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஆண்டவர், எங்களை நேசித்து
உம்முடைய கோலின் கீழ் நடத்துகிறீர். இதை நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாக எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்க நீர் அளித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீர்தான் அனுப்புகிறீர் என்று சொல்லாமலே இந்த சூழ்நிலைகள் வரும்போது இது நீர்தான் அனுமதிக்கிறீர் என்று அறிந்து எங்களை தாழ்த்த அந்த உடைக்கப்படுகிற அந்த சூழ்நிலைக்கு முழுமையாக சமர்ப்பிக்க நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், அறிவை தாரும், கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய ஜீவத்தில் நிறைவேறட்டும். உம்மை போல மாற்றும், உம்முடைய கோலாய் மாற்றும், உம்முடைய சுதந்திரமாக மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு வேற சொத்து வேண்டாம், நீர்தான் எங்களுடைய சொத்து. உமக்கு வேறு சொத்து இல்லை, நாங்கள் தான் உம்முடைய சொத்து. மறுபடியுமாக நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். உம்முடைய நோக்கம் மாத்திரமே நிறைவேறட்டும். உம்முடைய இஷ்டம் போலவே நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சொத்தாய் மாறும் வரைக்கும் நாங்கள் உடைக்கப்பட மறுபடியுமாய் சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.